Good morning student. Today 11th physics work done by a variable force பார்க்க போகிறோம் நாம். Yesterday நம்ம என்ன கண்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா work done by a constant force அதை பற்றி நம்ம பார்த்தோம். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸால் ஒர்க் டன் நடந்தது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கான ஈக்குவேஷன்ஸையும் நம்ம பார்த்தோம். இப்போது வேரியபிள் ஃபோர்ஸால் நடக்கக்கூடிய ஒர்க் டன்னுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? இப்போ வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னாக்கா டைமை பொறுத்து அந்த ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது மேலே நம்ம ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸை எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஓகேவா குட்டி? ஃபஸ்ட்டு இருந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. சரியா குட்டி? அதை ஃபஸ்ட்டு இருந்த பொசிஷனை நம்ம ஆர்ஐ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன அந்த பொசிஷனை வந்து நம்ம வந்துட்டு ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியாம்மா? இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்படி ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளாக டிஆர் அப்படிங்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் போகுது. அப்போது அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஒர்க் டன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிடபிள்யூ அப்படிங்கக்கூடிய ஒர்க் டன் நடந்திருக்கும். ஏன்னாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் போயிருக்கு. சரியாம்மா? அப்போ அதுக்கான ஒர்க் டன்னை நம்ம டிடபிள்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா குட்டி? ஸோ அப்போ டிடபிள்யூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் டன்னுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸோடைய எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்டுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணல. அந்த ஃபோர்ஸுடைய ஒரு காம்பனண்ட்டு நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே நிறைய டைம் நம்ம பார்த்துட்டோம். அந்த எஃப் காஸ் தீட்டா அப்படிங்கக்கூடிய அந்த காம்பனண்ட்டு மட்டும்தான் அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபோர்ஸுடைய காம்பனண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எஃப் காஸ் தீட்டா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிஆர், ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதனால் நம்ம அதை டிஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நடந்த ஒர்க் டன் என்ன? டிடபிள்யூ. ஓகேவாம்மா? ஸோ அப்போ டோட்டலாக அந்த ஆப்ஜெக்ட்டு இனிஷியல்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு போகிறதுக்கு என்ன ஒர்க் டன் நடந்திருக்கும்? அதை நம்ம டோட்டல் ஒர்க் டன் டபிள்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் டன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த வேல்யூவை இன்டெக்ரல் பண்ணோம் கண்ணு. சரியா? நமக்கு தெரியும் இன்டெக்ரல் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இன்டெக்ரல் டிஒய் ஈக்குவல் டு ஒய். நம்ம எஸ்டர்டேவே பார்த்தோம் இல்லையாம்மா? ஸோ அப்போது டிடபிள்யூவை நம்ம இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டபிள்யூ கிடைக்கும். அது டபிள்யூ அப்படின்னா என்ன கண்ணு? டோட்டல் ஒர்க் டன். அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியல்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு போகிறதுக்கு நடந்த ஒர்க் டன்னு தான் நம்ம டபிள்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த வேல்யூவை நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். இன்டெக்ரல் லிமிட் பாருங்க கண்ணு, லோயர் லிமிட் ஆர்ஐ. இனிஷியலாக அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருந்துச்சு, ஃபைனலாக அந்த ஆப்ஜெக்ட் எங்கே போணுச்சு, ஆர்எஃப் அப்படிங்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கு போயிருக்கு. ஸோ அப்போ இன்டெக்ரல் லோயர் லிமிட் ஆர்ஐ, அப்பர் லிமிட் ஆர்எஃப் டிடபிள்யூ. சரியா குட்டி? ஸோ டிடபிள்யூடைய வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கண்ணு. ஸோ அப்போ இன்டெக்ரல் ஆர்ஐ ஆர்எஃப் எஃப் காஸ் தீட்டா டிஆர் அப்படிங்கிற வேல்யூலேருந்து இந்த வேரியபிள் ஃபோர்ஸால் என்ன ஒர்க் டன் நடந்தது அந்த ஆப்ஜெக்டில் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரியாம்மா? இதெல்லாம் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க கண்ணு. கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நமக்கு எழுதுறதுக்கு தெரியணும். சரியா? இந்த ஒர்க் டன் பை எ வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படின்னாக்கா இது ஃபுல்லாக ப்ளஸ் இப்போ நம்ம கிராஃப் பார்க்க போகிறோம், அது வரைக்குமே எழுதணும். பாதி பாதியாக எதுவும் நம்ம எழுதக்கூடாது. சரியா குட்டி? இப்போது நம்ம எஸ்டர்டேவே பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இந்த வேரியபிள் ஃபோர்ஸால் என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படிங்கிறத கிராஃப் மூலமாகவும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியாம்மா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஃபோர்ஸுடைய காம்பனண்ட் எஃப் காஸ் தீட்டாவை ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துகிட்டு ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த கிராஃப் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். சரியா குட்டி? இந்த அண்டர் ஏரியா, கிராஃபோடைய அண்டர் ஏரியா பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த வேரியபிள் ஃபோர்ஸால் என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும். சரியா குட்டி? இதை நம்ம வந்து ஜாமெட்ரிக்கல் ஷேப்பாக இருந்தால் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இர்ரெகுலர் ஷேப் இருக்குது. அப்போ இந்த ஏரியாவை நம்ம எப்படி குட்டி கால்குலேட் பண்ணுறது? நம்ம செகண்ட் லெசனில் படிச்சிருப்போம், அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சின்ன 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 ரெக்டாங்கிள் ஸ்ட்ரிப்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். ஒவ்வொன்றுடைய வேல்யூ ஏரியாவையும் நம்ம கால்குலேட் பண்ணி அதை சமேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு இந்த ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். சரியாம்மா? இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அக்யூரேட்டாக இருக்கும் அந்த வேல்யூ.
சரியா குட்டி? நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் வந்து என் கேபிட்டல் என்னாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த வேல்யூ ஏரியா வந்து அக்யூரேட்டாக இருக்கும். சரியா குட்டி? அப்போ அந்த சின்ன சின்ன ரெக்டாங்குலர் ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் நாம் சமேஷன் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஏரியா நமக்கு கிடைக்கும். சரியாம்மா? அதே மாதிரி அந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸு கோஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? அது நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸோடைய எண்ணிக்கை வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா டெல் எக்ஸ் கோஸ் டு 0. சரியா குட்டி? அப்போ சமேஷன் அப்படிங்கிறது இன்டெக்ரலாக மாறிடும். சரியா குட்டி? ஸோ அப்போ இந்த டோட்டல் ஏரியா நம்ம அக்யூரேட்டாக வேரியபிள் ஃபோர்ஸ் அப்போ என்ன ஒர்க் டன் நம்ம செஞ்சோம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியாம்மா? அப்போ கிராஃபிக்கல் மெத்தட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவும் இந்த இந்த ஈக்குவேஷனும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். சரியாம்மா? இந்த கொஷின் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து அந்த லாஸ்ட்டு கிராஃப் வரைக்கும் நம்ம வந்து எழுதணும். சரியாடாம்மா? இப்போ நம்ம எனர்ஜி, ஆற்றல் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒர்க் நம்ம பண்ணணுனாலும் நமக்கு என்ன கண்ணு வேணும்? எனர்ஜி வேணும். எனர்ஜி இருந்தால் தானே நம்ம வேலை செய்ய முடியும். ஸோ அப்போ எனர்ஜியும் ஒர்க்கும் ஒன்று தான். சரியாம்மா? அப்போ எனர்ஜி அப்படின்னா எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் அஸ் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். வேலை செய்யக்கூடிய அந்த திறமை, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எனர்ஜி, ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனர்ஜியும் ஒர்க்கும் சேம் தான். அதனால தான் ரெண்டுக்குமே யூனிட் வந்து ஒன்று தான், நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எனர்ஜிக்கு mL² T⁻⁻². இந்த வேல்யூவெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கன்னு, இந்த யூனிட் எல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியாம்மா? அதே மாதிரி எனர்ஜியை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதுதான் நம்ம சின்ன கிளாஸ்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதனுடைய டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் எனர்ஜி அந்த சிஸ்டமில் கூடிய டோட்டல் எனர்ஜி சேஞ்ச் ஆகாது. அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய என்ன விதமான இன்டர்னல் சேஞ்சஸ் அதில் நடந்தாலும் அதனுடைய டோட்டல் எனர்ஜி எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா திஸ் மீன்ஸ் தட் த எனர்ஜி டிஸ்அப்பியரிங் இன் ஒன் ஃபார்ம் ரீஅப்பியர்ஸ் இன் அனதர் ஃபார்ம். ஓகேவா? ஒரு வகையில் மாறக்கூடிய எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாறும் அப்படிங்கிறது தான். இதுக்கு தான் நேம் என்ன? திஸ் இஸ் நோன் அஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சரியா? நம்ம சின்ன கிளாஸில் இதை பற்றி படிச்சிருப்போம். நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாகவும் பார்க்க போகிறோம். சரியாப்பா? இந்த யூனிட்டில் நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியை பற்றி நம்ம படிக்க போகிறோம். மெக்கானிக்கல் எனர்ஜி 2 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று கைனட்டிக் எனர்ஜி, அனதர் ஒன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இயக்க ஆற்றல், நிலைய ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷன் காரணமாக அதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா? இயக்கத்தின் காரணமாக அதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தோமாக்கா அந்த பொசிஷன் காரணமாக அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் அதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எக்ஸாம்பிளாக அவங்க ரொம்ப நல்லா டேலண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கக்கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, வெளிப்படலை அப்படின்னு தான் மீனிங். அதை தான் நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா குட்டி? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னாக்கா அந்த அதனுடைய பொசிஷன் காரணமாக அதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம புக்கில் பாருங்கள் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கங்க. 2 மார்க்கில் கேட்பாங்க. கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா த எனர்ஜி பொசஸ்டு பை எ பாடி டியூ டு இட்ஸ் மோஷன் இஸ் கால்டு கைனெட்டிக் எனர்ஜி. அந்த பாடியோடைய மோஷன் காரணமாக அதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி பாருங்கள். த எனர்ஜி பொசஸ்டு பை த பாடி பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன் இஸ் கால்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. விர்ச்சு அப்படின்னா என்னன்னாக்கா சிறப்பு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா குட்டி? அதனுடைய அந்த பொசிஷன் காரணமாக அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். எந்த இடத்துல இருக்குது அதை பொறுத்து இருக்கக்கூடியது தான். நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான எனர்ஜி அதுக்கு இருக்கும். ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரியான எனர்ஜி அதுக்கு இருக்கும். அந்த எனர்ஜியை தான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சின்ன டேப்லெட் காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ ஈக்குவலண்ட் ஆஃப் அதர் யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜியோடைய அதர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 மார்க்லலாம் இது கேட்பாங்கம்மா. அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. யூனிட் பாருங்கள். 1 எர்க்கு.
சிஜிஎஸ் யூனிட் இருக்குன்னு அதுக்கு. அதனுடைய ஈக்குவலண்ட் ஆஃப் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10⁻⁷ ஜூல். 1 எலக்ட்ரான் வோல்ட் இவி அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம. இதை பற்றி நம்ம 8th லெசன் 9th லெசனில் படிக்க போகிறோம். 1.6 × 10⁻⁹ ஜூல் அந்த வேல்யூ. சரியா? அதே மாதிரி 1 கலோரி ஈக்குவல் டு 4.186 ஜூல். 1 கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது 3.6 × 10⁻⁶ ஜூல். ஓகேவாம்மா? இதை நம்ம 12th ஸ்டாண்டர்டில் நம்ம படிக்க போகிறோம் இதை பற்றி. அதே மாதிரி இதை பற்றியும் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூனிட்ஸ் பற்றிலாம் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேவாம்மா? அதனால் இதெல்லாம் 1 மார்க்குக்கு நமக்கு தேவைப்படும். இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போது நம்ம ஒர்க் கைனெட்டிக் எனர்ஜி தியரம் நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? இப்போது கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னாக்கா நம்ம என்ன கண்ணு பார்த்தோம்? த எனர்ஜி பொசஸ்டு பை எ பாடி டியூ டு இட்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மோஷனில் இருக்கக்கூடிய எல்லா பாடிக்குமே கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாடியோடைய மாஸையும் அதனுடைய வெலாசிட்டியோடைய மேக்னெட்டியூடையும் பொறுத்து இருக்கும். அந்த பாடி மோஷனில் இல்லை அப்படின்னா அது கைனெட்டிக் எனர்ஜி இருக்காது. இந்த கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது ஒர்க் கைனெட்டிக் எனர்ஜி தியரம் பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்மா, ரிப்பீட்டடாக கேட்பாங்க. நமக்கு தெரியும் ஒர்க்கும் எனர்ஜியும் ஈக்குவல் சேம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒர்க்கும் கைனெட்டிக் எனர்ஜியும் ஈக்குவல். இதை இப்போ நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸு, அதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தான சர்ஃபேஸு. அதில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வச்சுருக்கோம். ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். எஃப் அப்படிங்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. இப்போ என்ன ஒர்க் டன் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நமக்கு தெரியும் இல்லையாம்மா? ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் கால்குலேட் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோமாக்கா என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். நியூட்டன் செகண்ட் லா படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோர்ஸுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகேவாம்மா? நமக்கு தெரியும் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். v² ஈக்குவல் டு u² ப்ளஸ் 2as அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இதில் நமக்கு a மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி கண்ணு கால்குலேட் பண்ணலாம்? இப்போ v² மைனஸ் u² பை 2s அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதெல்லாம் நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கணுண்டா குட்டி. v² மைனஸ் u² ஈக்குவல் டு 2as அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா a ஈக்குவல் டு v² மைனஸ் u² பை 2s அப்படின்னு சொல்லி சைடில் இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரியா குட்டி? இப்போ ஆக்சலரேஷனுடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அதை கொண்டு வந்துட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏவோடைய வேல்யூ நம்ம இங்கே எங்கன்னா கண்டுபிடிச்சோம் v² மைனஸ் u² பை 2s அப்படிங்கிற வேல்யூவை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். F ஈக்குவல் டு எம் இன்ட்டு v² மைனஸ் u² டிவைடட் பை 2s அப்படிங்கக்கூடிய வேல்யூ நமக்கு கிடைக்கும். சரியாம்மா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வாங்க. ஒர்க் டன்னுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. சரியா? ஃபோர்ஸுக்கு நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரியா? அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அப்படியே எஸ் பக்கத்தில் போட்டுட்டு இந்த எஸ்ஸையும் கேன்சல் பண்ணி ஈஸியாக நம்ம இந்த ஸ்டெப்ஸ் கொண்டு வந்துடலாம். நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஸ்டெப்ஸை கொண்டு வரலாம். சரியா குட்டி? எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். சரியாம்மா? ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ W ஈக்குவல் டு எம் இன்ட்டு v² மைனஸ் u² பை 2s இன்ட்டு எஸ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த எஸ்ஸை நம்ம உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா எம் v² டிவைடட் பை 2s இன்ட்டு எஸ். ஓகேவா கண்ணு? மைனஸ் இந்த டேர்முக்கு இப்போ பிரித்து எழுதுகிறோம். மைனஸ் எம் u² 2s இன்ட்டு எஸ். எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா கண்ணு? இன்னொரு டைம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஃபோர்ஸோடைய வேல்யூவை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ W ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலாக இந்த வேல்யூ இன்ட்டு இந்த எஸ்ஸை நம்ம பக்கத்தில் போட்டுக்கிறோம். ஓகேவா? அந்த எஸ்ஸை அடுத்த ஸ்டெப்பில் உள்ளே கொண்டு வந்துடுறோம். இதுக்கும் கொண்டு வந்துடுறோம், இதுக்கும் உள்ளே கொண்டு வந்தால் இந்த ஸ்டெப்ஸ் நமக்கு கிடைக்கும். சரியாம்மா? நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும்.
அப்போது ரிமைன் நம்ம இந்த எம்மை உள்ளே கொண்டு போயிட்டோம், இந்த 2வை வெளியில் கொண்டு வந்துட்டோம். சரியா? அப்போ 1/2 mv². ஓகேவா கண்ணு? அப்போ ஆஃப் mv² மைனஸ் அதே மாதிரி 1/2 ஆஃபை வெளியில் எடுத்துடுறோம். ஓகேவா? mu². ஸோ அப்போ ஆஃப் mu². ஸோ அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு ஆஃப் mv² மைனஸ் ஆஃப் mu². ஓகேவாம்மா? இதுதான் பார்ப்போம். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்ணு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆஃப் mv² அப்படிங்கிறது ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி, அந்த பாடியுடைய ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. ஆஃப் mu² அப்படிங்கிறது அதனுடைய இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி. சரியாம்மா? அப்போது சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி, இந்த டேர்ம் நம்ம என்னென்னு கண்ணு சொல்லலாம்? சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா கண்ணு? அப்போ சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி தான் ஒர்க் டன் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்ணு பார்த்தோம்? ஒர்க்கும் கைனட்டிக் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த டேர்மை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா கண்ணு? சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி தான் ஒர்க் டன் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? இதெல்லாம் நல்லா பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சைடில் மிஸ்ஸு சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது படிக்கிறதுக்கு ஒரு டைம் திருப்பி நீங்கள் எக்ஸாம் டைமில் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டெப் எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியாம்மா? அப்போ சைடில் பென்சிலில் அப்பப்போ மார்க் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணி கேளுங்க. சரியா? இப்போது இந்த கைனட்டிக் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா குட்டி? இதில் இந்த டேர்ம் ஆஃப் mv² தான் நம்ம கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாடி இருக்குது, அதனுடைய மாஸ் m, வெலாசிட்டி v அப்படின்னாக்கா அதனுடைய கைனட்டிக் எனர்ஜியை ஆஃப் mv² அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். இந்த வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கண்ணு. கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் mv², கைனட்டிக் எனர்ஜியோடைய வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி, அது ஒர்க் டன்னுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. சம்ஸ் 1 மார்க்கில் நமக்கு கேட்பாங்க. சரியாம்மா? ஸோ ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி, இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி, ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. அதனால் அதை டெல் கேஇ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒர்க் டன்னுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். சரியா குட்டி? அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸால் செய்யப்பட்ட அந்த ஒர்க் டன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்டுடைய கைனட்டிக் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை தான் நம்ம என்னென்னு கண்ணு சொல்கிறோம்னாக்கா ஒர்க் கைனட்டிக் எனர்ஜி தியரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், அப்படியே மார்க் பண்ணிக்கண்ணு. This implies that the work done by the force on the body changes the kinetic energy of the body. This is called work kinetic energy theorem. 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்கன்னு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இதை. சரியா? இந்த கொஷின் கேட்டாங்கனாக்கா இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னேன் பார்த்தீங்களா? இதில் இருந்துட்டு ஃபுல்லாக 4.2.2லேருந்து இந்த கொஷின் இது வரைக்கும் தியரம் வரைக்குமே நீங்கள் எழுதணும். 5 மார்க்கில் கேட்டால் நீங்கள் எழுதணும். சரியாம்மா? இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸால் நம்ம செய்யப்பட்ட ஒர்க் டன் கைனட்டிக் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஒர்க் கைனட்டிக் எனர்ஜி தியரம். ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. சரியாம்மா? ஒர்க் கைனட்டிக் எனர்ஜி தியரம் எதை இம்ப்ளைஸ் பண்ணுது, அதாவது எதை உணர்த்துது, அதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா கண்ணு? W = ½ mv² மைனஸ் ½ mu². அதாவது ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. இந்த டேர்ம்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா குட்டி? இப்போது ஒர்க் டன் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவாம்மா? அப்போ இந்த வேல்யூ அதிகமாகவும் இந்த வேல்யூ குறைவாகவும் இருந்தால் என்ன கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஒர்க் டன் பாசிட்டிவ். ஆமாம் தானே கண்ணு? அந்த டேர்ம்லேருந்து நமக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒர்க் டன் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒர்க் டன் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கைனட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸால் எந்த ஒர்க் டன்னுமே நடக்கலை அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. இது 3 மார்க் ஆர் 2 மார்க்கில் இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க கண்ணு. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டு கொஸ்டின் தான். சரியா?